Hi friends, welcome to Chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல மழை காலத்துக்கு ஏத்த மசாலா டீ ஒன்னு பார்க்க போறீங்க. சோ என்னோட ஃபேவரட்டான ஒரு டீயை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டீ குடிச்சேன் அப்படினாக்க எனக்கு வந்து மைண்ட் அவ்ளோ ரிலாக்ஸா இருக்கும். தலைவலி இருந்துச்சுனா கூட டப்புன்னு மறைஞ்சு போய்டும். சோ அவ்ளோ ஒரு எனர்ஜியான ஒரு டீ. சோ வாங்க என் கூட சேர்ந்து எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். First இந்த டீ போடுறதுக்கு நீங்க வந்து இஞ்சி எனக்கு மட்டும் தான் நான் போட போறேன் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தட்டி வச்சிருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்து விதை நசுங்காம ஓபன் பண்ணி மட்டும் வச்சிருக்கேன். 2 துண்டு பட்டை வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இந்த புதினா லீஃப் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த டீக்கு புத்துணர்ச்சியை கொடுக்க போகுது. ஸோ அதனால மறக்காம ஒரு 4-5 லீஃப் வந்து புதினா லீஃப் எடுத்துக்கோங்க. இது குடிக்கும்போது அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு கிராம்போட இந்த ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னாக்கா 2 எடுத்துக்கோங்க. இது கூட நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் சேர்க்க போகிறது இல்லை. நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை நம்ம வந்து ஹெல்த்துக்காக எடுக்கிற எந்த ஒரு ட்ரிங்காக இருந்தாலுமே நம்ம வந்து அதில் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த தண்ணியில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த டீ ஒரு சூப்பர் டீ அப்படின்ட்டு கூட சொல்லலாம். வெளியில் கூல்டாக இருக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே இந்த டீ போட்டுட்டு அப்படியே சூடாக குடித்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே இதமாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோல் உங்களுக்கு தலைவலி இருக்குது, இல்லை வந்து நீங்கள் எனர்ஜி டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நான் வந்து உங்களுக்கு இந்த டீயை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ ஒரு ரீஃப்ரெஷிங்காக ஆக்கும் உங்களை. ஸோ ஒரு கப் குடித்தா போதும். டீ பிரியர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டீ ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த டீ வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டு எல்லாமே வந்து கொதிச்சிடுச்சு. ஸோ கொதிக்கும் போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. என்ன பிராண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஏவி டீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதோட ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால நான் அதை இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது 2-3 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு டிகாஷன் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புதினா இலையை சேர்த்துக்கிறேன். புதினா இலையை போட்டு அகைன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மில்க்கு சேர்த்துடலாம் இது கூட. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தான் டீ போட போகிறேன். நீங்கள் வந்து டீ அதிகமாக போட போகிறீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படியே அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட டிகாஷனோட இந்த பால் வந்து சேர்கிற அளவுக்கு கொதிக்கணும். ஒரு 3 கொதியாவது இது வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இல்லையா, இந்த மாதிரி கொதி வரும்போது அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கலக்கி விடுங்க. இப்போ இது கூட வந்து உங்களுக்கு இனிப்புக்கு என்ன தேவையோ ஸோ சுகராக இருந்தால் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கலர் எப்படி கிடச்சிடுச்சு பாருங்கள். அந்த டிகாஷன் அந்த பாலோடு சேர்ந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதை அப்படியே இறக்கிடலாம். நம்மளோட சூப்பர் டீ ரெடி ஆகிடுச்சு. இது போல் ஒரு ஃபில்டரில் இதை வச்சு வடிகட்டிக்கோங்க. ஸோ வடியும் போது இதில் நிறையா அந்த மசாலா சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வடியும். இப்போ நம்மளோட டீயை வந்து நல்லா அப்படி நீளமாக ஆற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நுர பொங்க ஆற்றினா தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணுற பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ சூப்பரான எனர்ஜியான ஒரு டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மழைக்காலத்துக்கு இது போல் ஒரு டீ போட்டு குடிச்சு பாருங்கள். எவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து இந்த டீயை குடிக்க போகிறேன். அதுவுமே என்னோடய ஃபேவரட் டம்ளருக்கு நான் அந்த டீயை மாற்றிட்டு குடிக்க போகிறேன். என்ன தான் நம்ம வந்து விலை கொடுத்த மக்கு வாங்கி வச்சு அதில் டீ குடித்தாலும் அம்மா வாங்கி கொடுத்த ஒரு சில்வர் டம்ளருக்கு ஈடாகாது. ஸோ என்னோடய மெயின் தாட் அது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேர் என்னை போலவே ஃபேவரட் டம்ளர் வச்சுருக்கீங்க, அதில் தான் டீ குடிப்பீங்க அப்படிங்கிறவங்களாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கையில் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.